ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டெஸ்ட் 4க்கான சைக்காலஜி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 51வது கொஸ்டின். ஏயின் கணவர் பி, மேலும் சி மற்றும் ஏயின் தாய் டி எனில் பிக்கு டி என்ன வரும்னு கேட்குறாங்க. கொடுத்தது ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏயின் கணவர் வந்து பின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து ஏ வந்து ஒரு பெண், பி வந்து ஒரு ஆண். அடுத்தது பாருங்க, சி மற்றும் ஏயின் தாய் டி, சி மற்றும் ஏயின் தாய் வந்து டி. சிக்கும் ஏக்கும் அம்மா யாருன்னா டி. ஓகேங்களா, ரெண்டு பேத்துக்கும் அம்மா ஆகுறாங்க. ஓகேங்களா. அடுத்து பிக்கு டி என்ன வரும்னு கேக்குறாங்க. நல்லா பாருங்க டயக்ராம. சி மற்றும் ஏயின் தாய் வந்து டின்னு சொல்லிட்டாங்க, ஏ வந்து ஒரு பெண் சொல்லிட்டாங்க. அப்போ தன்னுடைய மகளை திருமணம் செய்திருக்கிற ஆண் வந்து என்ன ஆகுவாங்க? டிக்கு வந்து மருமகன் ஆகுவாங்களா? அப்போ இங்க என்ன கேக்குறாங்க, இங்க தெரிஞ்சு போச்சு, இவங்க வந்து மருமகன், இவங்க வந்து மாமியார். அப்போ வந்து பிக்கு டி என்ன வரும்னா மாமியார்னு சொல்லுவாங்க, இல்ல அத்தைன்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் இருக்குது அத்தை. அப்போ ஆன்சர் வந்து அத்தை. நல்லா கேட்டுப்பாங்க, பிக்கு டி என்ன வரும்னா அத்தை. இதே டிக்கு பி என்ன வரும்னு கேட்டிருந்தாங்கன்னா மருமகன். ஓகேங்களா. இப்படிதான் கொஸ்டினா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 52வது கொஸ்டின். ஓகேங்களா. UDANLIMAT என்பது தமிழ்நாடு அப்படின்னு பிரதிபலிப்பு. ஓகேங்களா. இந்த வார்த்தை வந்து தமிழ்நாடு என்ற ஒரு வார்த்தையின் பிரதிபலிப்பு. ஓகேங்களா. அப்போ கர்நாடகா, அதோட பிரதிபலிப்பு என்னன்னு கேட்கறாங்க. ஓகேங்களா. இங்க ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க, UDANLIMAT என்பது தமிழ்நாடின் பிரதிபலிப்பு. அப்போ கர்நாடகாவோட பிரதிபலிப்பு என்னன்னு கேக்குறாங்களா. நல்லா பாருங்க, இங்க தமிழ்நாடு இருக்குதா, அதை அப்படியே ரிவர்ஸ் எழுதிருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா அப்படியே தெரியும், TAMILNADU தமிழ்நாடு. பிரதிபலிப்புனா அப்படியே ரிவர்ஸ் எழுதிட்டாங்களா. அப்போ கர்நாடகாவோட பிரதிபலிப்பு எப்படி இருக்கும்? மறுபடியும் ரிவர்ஸ் எழுதுவோமா? ஃபர்ஸ்ட் என்ன வரும்? AKAT, அதாவது ரிவர்ஸ் எழுத போறோம். அப்புறம் ANRAK. ஸோ இதுதான் ஆன்சர். அப்படியே பிரதிபலிப்புனா ரிவர்ஸ் எழுத போறோம். ஏன்னா இங்க ரிவர்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ கர்நாடகாவோட பிரதிபலிப்பு வந்து ஸோ இதுதான். ஆப்ஷன் நமக்கு வந்து ஆப்ஷன் டி இருக்குது. சிம்பிளான ஒரு கொஸ்டின். அடுத்து பாருங்க, 53வது கொஸ்டின். ஒரு சங்கேத மொழியில் மாலைக்கண் நோய் என்பது இரத்த சோகை, இரத்த சோகை என்பது ஸ்கர்வி, ஸ்கர்வி என்பது புற்றுநோய். அப்போ புற்றுநோய் என்பது பெரிபெரி என குறிக்கப்பட்டால் வைட்டமின் சி குறைபாடு ஏற்படுத்தும் நோய் என்னன்னு கேட்கறாங்க. கொஸ்டின் அப்படி எழுத போறோம். ஒரு சங்கேத மொழியில் மாலைக்கண் நோய், ஓகேங்களா, மாலைக்கண் நோயை வந்து என்ன மாதிரி சொல்றாங்க? இரத்த சோகைன்னு எடுத்துக்கிறாங்க. அடுத்து வந்து இரத்த சோகையை வந்து என்ன எடுத்துக்கிறாங்க? இரத்த சோகையை வந்து ஸ்கல்வின்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ ஸ்கல்வி என்னன்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க? புற்றுநோய்னு சொல்றாங்க. அடுத்து புற்றுநோய் என்னன்னு சொல்றாங்க? பெரிபெரி அப்படின்னு சொல்றாங்க என குறிக்கப்பட்டால். அப்போ வைட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படும் நோய் என்னன்னு கேக்குறாங்களா. நமக்கு சயின்ஸ் தெரியும், வைட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படும் நோய் வந்து ஸ்கல்வியா. அப்போ கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க? ஸ்கல்விக்கு வந்து என்ன சொல்றாங்க? புற்றுநோய் சொல்றாங்க. அப்போ ஆன்சர் வந்து புற்றுநோய். ரொம்ப 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 சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா. அடுத்து வந்து ஒரு டைரக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. டைரக்ஷன்ஸை ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கலாம். இது வந்து வடக்கு, இது வந்து கிழக்கு, இது வந்து தெற்கு, இது வந்து மேற்கா. என்ன கொஸ்டின் பார்த்தலாமா? ஒரு பெண் தன்னுடைய வீட்டிலிருந்து நடக்க தொடங்கினால் முதலில் கிழக்கு பக்கமாக 3 கிலோமீட்டர் தூரமும், பிறகு வடக்கு திசையில் திரும்பி 4 கிலோமீட்டர் அந்த திசையில் நடக்கிறாள். அவள் தற்போது வீட்டிலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கிறாள் அப்படின்னு கேட்கறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இந்த மாதிரி நிறைய சம் பார்த்துட்டோம் முன்னாடி இருக்கிற டெஸ்ட்லயே. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு பெண்ணோட வீடு சென்டர் பாயிண்ட் நாம எடுத்துக்கோம். நம்ம எடுக்கிறதா சென்டர் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். வீட்டிலிருந்து நடக்க தொடங்கினால் முதலில் கிழக்கு நோக்கி, கிழக்குதான், கிழக்கு நோக்கி எத்தனை கிலோமீட்டர் போறாங்க? 3 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் போறாங்க. பிறகு வடக்கு திசையில் திரும்பி 4 கிலோமீட்டர் அந்த திசையில் நடக்கிறாங்க. ஓகேங்களா. 4 கிலோமீட்டர் அந்த திசையில் நடக்கிறாங்க. அப்ப என்ன கேக்குறாங்க? அவள் தற்போது வீட்டிலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கிறாள்? அவங்க வீடு எங்க இருக்குது? அவங்க இப்ப வந்து இங்க இருக்கிறாங்க நடந்து போயிட்டு. அப்போ இந்த வீட்டிற்கும் அவங்க நிற்கிற இடத்துக்கும் தொலைவு எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டினா. இங்க பாருங்க, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த டயக்ராம் பாருங்க, ஒரு செங்கோண முக்கோணமா தெரியுதா? ஓகேவா, செங்கோண முக்கோணம். அப்போ வந்து நம்மளுக்கு இந்த
டிஸ்டன்ஸ் தெரியும், இந்த டிஸ்டன்ஸ் தெரியும், இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நிறைய சம் இந்த மாதிரி டெஸ்ட்லேயே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இதுக்கெல்லாம் ஒரு லெட்டர்ஸ் கொடுத்துலாம். ஏ பி சின்னு கொடுத்துலாமா? இந்த ஒரு டிஸ்டன்ஸை நான் கண்டுபிடிக்கணும். அப்போது ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயரா? ஏசி ஸ்கொயர் அப்படி வச்சுக்கலாம். ஏபி ஸ்கொயர் எவ்வளோ? 3 ஸ்கொயரு ப்ளஸ் பிசி ஸ்கொயர் 4 ஸ்கொயரா? 9 ப்ளஸ் 14. ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் 9 ப்ளஸ் 14 ப்ளஸ் பண்ணால் 25. அப்போது இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் தான் ரூட் ஆயிடுமா? அப்போது ஏசி ஈக்குவல் டு 5 வந்து 5 கிலோமீட்டர் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு என்னன்னு கேட்குறாங்க? அந்த திசையும் சேர்த்து கேட்குறாங்க. இவங்க வந்து எந்த திசைக்கு இடையில இருக்கிறாங்க? இங்கே வடக்கு இருக்கு, கிழக்கு இருக்குது, சென்ட்ரல் நிற்கிறாங்க அப்படின்னா வடகிழக்கு. அப்போ அவங்க வீட்டிலிருந்து 5 கிலோமீட்டர் வடகிழக்கு திசையில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 55வது கொஸ்டின். 12 பொருட்களின் விற்ற விலை 15 பொருட்களின் வாங்கிய விலைக்கு சமமானால் லாப சதவீதம் என்ன கேட்குறாங்க? இந்த மாதிரி விற்ற விலை ஈக்குவல் டு வாங்கிய விலை அந்த மாதிரி சமம் அப்படி சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஒரு ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? விற்ற விலை வாங்கிய விலைக்கு சமம், வாங்கிய விலை விற்ற விலைக்கு சமம் அப்படின்னா ஒரு ஃபார்முலா சொல்லிருக்கோம். என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம்? வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை டிவைட் பை விற்ற விலை இன்டூ 100. ஃபர்ஸ்ட் வாங்கிய விலை என்ன? 15 சொல்லிட்டாங்களா? விற்ற விலை என்ன? 12. விற்ற விலை 12 இன்டூ 100. லாப சதவீதம் கண்டுபிடிச்சிடலாமா? வந்து 15 12 போனா 3 கீழே 12 இன்டூ 100. 1 3 4 12 1 நாங்க 25 நாங்க 100. அப்போ லாப சதவீதம் வந்து 25%. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 56வது கொஸ்டின். ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை, ஏ பிளஸ் பி 2 பேரும் ஒரு வேலையை வந்து 10 நாட்கள்ல முடிக்கிறாங்க. அப்போ ஏ மட்டும் அந்த வேலையை 15 நாள்ல முடிச்சா பி முடிக்க எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேட்காங்க. அதாவது தனியா ஏ பி 2 பேர் சேர்ந்து 10 நாள் அந்த வேலையை முடிக்கிறாங்க. ஏ மட்டும் தனியா வேலை செஞ்சா 15 நாட்கள்ல முடிக்கிறாங்க அப்படின்னா பி மட்டும் தனியா செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்கறாங்க. இதுவுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஏ பிளஸ் பி வந்து 10 நாள் முடிக்கிறாங்களா அப்படின்னா வந்து 1/a பிளஸ் பி ஈக்குவல் டு 1/a பிளஸ் 1/b. இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ 1/a பிளஸ் பி எவ்வளோ? 10 நாட்களா? ஈக்குவல் டு ஏ எவ்வளோ? 15 பிளஸ் பி வந்து தெரியாது அப்படியே வச்சுக்கணும். ஏன்னா பி தான் கண்டுபிடிக்கணும். 1/10 ஈக்குவல் டு 1/15 பிளஸ் 1/b. ஓகேவா? இப்போ நம்பர்ஸ் ஒரு பக்கம் கொண்டு வரலாமா? 1/10 பிளஸ் இந்த பக்கம் தான் மைனஸ் 1/15 ஈக்குவல் டு 1/b. இப்போ 10 15 எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் 2ஆல் போடலாம். 2 10 2ஆல் வராது, அப்படி 15 அப்படி வச்சுக்கணும். அடுத்து 3ஆல் போடலாம். 5 5 15 அது 5 1. அப்போ என்ன இருக்கு? 2 3 5 இருக்கு. எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணலாமா? 2 இன்ட்டு 3 இன்ட்டு 5 2 3 6 6 5 30. அப்போ 30 வருது எல்சிஎம். அப்போ கீழே 30 போட்டுடலாம். இப்போ இந்த இடத்துல 30 வரும். என்ன பண்ணும்? 3 நாள் பேருக்குனா 30 வரும். அப்போ மேலே 3 நாள் போட்டுக்கலாமா? அப்போ 30 வந்துருச்சு. 1 இன்ட்டு 3 3. நடுவில் மைனஸ் இருக்கா? மைனஸ் போடலாம். இங்கே வந்து எதால் மல்டிப்ளை பண்ண 30 வரும்? இன்ட்டு 2 போட்டால் 15 30 வரும். அப்போ மேலேயுமே 2ஆல் வந்து பிரிக்கலாமா? 1 இன்ட்டு 2 2 ஈக்குவல் டு 1/b. இப்போ 3 மைனஸ் 2னா 1/30 ஈக்குவல் டு 1/b வந்துச்சா? இங்கே என்ன கேட்குறாங்க? பி வந்து தனியாக அந்த வேலையை செஞ்சால் எத்தனை நாள் ஆகும் கேட்குறாங்களா? அப்போ பி வந்து 30. அப்போ பி வந்து 30 நாட்கள் ஆகும். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 2014 ஆகஸ்ட் 20ஆம் தேதி புதன்கிழமை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஏப்ரல் அதே ஆண்டு 2014 ஏப்ரல் 13 என்ன கிழமை வரும்னு கேட்குறாங்க. இது ஆல்ரெடி நம்ம சம் பார்த்துருக்கோமா? ஆகஸ்ட்ல 20 நாள் எடுத்துக்கிறோம். ஏன்னா ஆகஸ்ட் 20 நமக்கு தெரியுமா? ஆகஸ்ட் இங்கே ரிவர்ஸ்ல போறாங்க. ஆகஸ்ட் முன்னாடி மாசம் வரும். ஆகஸ்ட் வந்து ஜூலை, அதுக்கு முன்னாடி ஜூன், அதுக்கு முன்னாடி மே, அதுக்கு முன்னாடி ஏப்ரல். ஓகேங்களா? இப்போ ஜூலையில் எத்தனை நாள் இருக்கும்? 31. ஜூனில் வந்து 30 நாட்கள், மேல வந்து 31 நாட்கள், ஏப்ரலில் வந்து ஆல்ரெடி 13 நாள் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஏப்ரல் மொத்தம் 30 நாள். அதை வந்து 13 மைனஸ் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 17. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? 20 51 51 81 ப்ளஸ் 31 112 119 129 129 வருதா கூட்டணும்னா? அப்போ ஒரு வாரத்துக்கு எத்தனை நாட்கள்? 7 நாட்கள். 129 7 வந்து சிம்பிளை பண்ணலாமா? 1 7 1 7 மிச்சம் இருக்குது 59 இருக்குது. அப்போ என்ன வரும்? 8 7 56. மீதி எவ்வளோ இருக்கும்? 3. மீதி 3 இருக்கும். அப்போ 0 அப்படின்னா சேம் டேட் அதே வரும்.
இப்போ இங்க வந்து முன்னாடி போயிருக்காங்க, ஆகஸ்ட்ல இருந்து முன்னாடி போயிருக்காங்களா, அப்ப ரிவர்ஸ் எடுத்துக்கலாமா? இப்போ மைனஸ் -2 -3 ஏன்னா 3 தானே இருக்குது. ரிவர்ஸ்ல போனதால -1 -2 -3 எடுத்துக்கிறோம். 0 வந்து என்ன கிழமை வருது? புதன் கிழமை வருதுன்னா அதுக்கு முன்னாடி என்ன வரும்? செவ்வாய். அதுக்கு முன்னாடி திங்கள். அதுக்கு முன்னாடி ஞாயிறு. இப்போ ஆன்சர் வந்து ஞாயிறு. ஓகேங்களா? புரிஞ்சா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 28 33 31 36 அதுக்கப்புறம் 39 விடுபட்ட எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் பார்த்தவங்களுக்கு தெரியுமில்ல, ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இங்கே பாருங்க 28 இருக்குது, இங்கே 33 இருக்குது, ப்ளஸ் 5. ஓகேங்களா? இந்த 33 இருக்குது, இங்கே 31 இருக்கு, -2 பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க 31 36 இருக்கு, இங்கே +5 போட்டால் 36 வருது. அப்போ +5 -2 +5 அப்போ என்ன வரும்? -2 வருமா? 34 2 கழிச்சோம்னா 34. ஆன்சர் 34. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்து பாருங்க 61வது கொஸ்டின். சாலை அப்படின்னு கொடுத்துட்டாங்க, வாகனங்கள். ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? தண்ணீர், மீன்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து கடல், கப்பல்கள். அதுக்கப்புறமா பள்ளி, ஆசிரியர். அதுக்கப்புறமா மேடை, நடிகர் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க சாலை, இது வந்து ரோடு, அதுல வந்து வாகனங்கள் போகும். கடல்ல கப்பல்கள் போகும், ஏன்னா இது ஒரு வாகனம். ஓகேங்களா? இந்த ஆன்சரு. ஏன் தண்ணீர்ல மீன் போகாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்ணீர்ல மீன் வந்து வாழும் ஒரு உயிர். இங்க பாருங்க இங்க சாலை, சாலையில வாகனங்கள் ஓடுது, வண்டி ஓடுது. அப்ப கடல்ல கப்பல் தான் போகும். ஸோ கடல் கப்பல் தான் ரைட்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 61வது கொஸ்டின். 18 கிராம் என்பது 7.2 கிலோகிராமில் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. 18 கிராம் என்பது 7.2 கிலோகிராமில் எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. இங்க வந்து கிராம் இருக்கு, இங்க கிலோகிராம் இருக்குது. அப்படி ரெண்டுத்தையும் ஒரே அளவுக்கு மாற்றணும். கிராம் இருக்கா, இதையுமே கிராமுக்கு மாத்திடலாமா? அப்போ 7.2 கிலோகிராம் வந்து கிராமுக்கு மாத்தினோம்னா 1000 கிராம் ஈக்குவல் 1 கிலோகிராம். அப்போ வந்து கிராம வந்து கிலோகிராமுக்கு மாத்தினோம்னா இன்ட்டு 1000 பெருக்கினாவே கிராமம் மாறிடுமா? அப்போ 7.2 இன்ட்டு 1000 ஈக்குவல் 7200 வரும். ஓகேங்களா? அப்போ 7200 கிராம். இங்க 18 கிராம்னு கிடைச்சு போச்சு, இங்க 7200 கிராம்னு கிடைச்சு போச்சு. இப்போ வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? 7200 கிராம்ல 18 கிராம் வந்து எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? 7200ல 18 வந்து சதவீதம் எத்தனை கேட்குறாங்க, இன்ட்டு 100 போட்டுக்கோமா? அப்போ இது சிம்பிளை பண்ணலாமா? 0 0 0 கேன்சல் ஆயிடுச்சா? இங்க 4 18 18 4 18 72. இங்க வந்து 1/4 வருதா? இதை வந்து சிம்பிளை பண்ணலாமா? ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ல பாயிண்ட்ல தான் ஆன்சரே இருக்கு. அப்போ இதை சிம்பிளை பண்ணலாமா? 1 வந்து 4 வகுக்க முடியாது. அப்போ வந்து 0 சுற்றி ஒரு புள்ளி வச்சுக்கிறோமா? அப்போ இங்கே ஒரு 0 சுற்றிக்கலாமா? 1 4 2 2 வருமா? அப்போ இங்கே ஒரு 0 சொன்னா 5 20 0.25%. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 62வது கொஸ்டின். ஒரு வரிசையில் உள்ள குழந்தைகள் வடக்கு பார்த்து உள்ளார்கள். தினேஷ் இடது பக்கத்திலிருந்து 12வது இடத்தில் உள்ளார். கதிர் வலது பக்க இறுதியில் இருந்து 22வது இடத்திலும் மற்றும் தினேஷின் வலது பக்கத்தில் இருந்து 4வது இடத்தில் உள்ளார். அந்த வரிசையில் மொத்தம் எத்தனை மாணவர்கள் உள்ளனர் சொல்றாங்க. இது வந்து பாக்குறது தான் பெரிய கொஸ்டினுமா தெரியும், ஆனா ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப சால்வ் பண்ணலாமா? குழந்தைகள் இருக்காங்க, குழந்தைங்க வந்து வரிசையா உட்கார்ந்துருக்காங்க. அவங்க வந்து வடக்கு பக்கமாக பார்த்து உட்கார்ந்துருக்காங்க. வடக்குனா மேல தானே, வடக்கு பார்த்து உட்கார்ந்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, தினேஷ் இடது பக்கத்தில் இருந்து 12வது இடத்தில் உள்ளார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இடது பக்கம் இதுதானே, அதுல வந்து தினேஷ் வந்து இடது பக்கத்திலிருந்து 12வது இடத்துல இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இடது பக்கத்துல இருந்து 12வது இடத்துல தினேஷ் இருப்பார்னு எழுதிக்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இடது பக்கத்திலிருந்து தினேஷ் வந்து 12வது பொசிஷன்ல இருக்கிறாரு. இவர் வந்து தினேஷ். ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க, கதிர் வந்து வலது பக்க இறுதியில் இருந்து 22வது இடத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கதிர் வந்து இருக்காங்க, அது வந்து வலது பக்கம் இது, அது இறுதியிலிருந்து 22வது பொசிஷன் இருக்கிறார் சொல்றாங்க. அது மாதிரி எழுதிக்கலாமா? ஒண்ணு, இங்க வந்து கதிர் வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா? வலது பக்கம் இறுதியிலிருந்து 22வது பொசிஷன்ல கதிர் வந்து இருக்கிறாரு. அடுத்து என்ன சொல்றாங்க, அது மட்டும் இல்ல, தினேஷோட வலது பக்கத்திலிருந்து பார்த்தா 4வது இடத்துல இருப்பாருன்னு சொல்றாங்க. யார் சொல்றாங்க? அதே கதிர் தான் சொல்றாங்க. தினேஷோட வலது பக்கம் இது வந்து இடது, இது வந்து வலதா? அப்போ தினேஷோட வலது பக்கத்துல இருந்து பார்த்தோம்னா கதிர் 4வது பொசிஷன் இருப்பாரு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்படின்னா இங்க 1 2 3 4வது பொசிஷன்ல கதிர் இருப்பாரு. அதாவது தினேஷோட வலது பக்கத்திலிருந்து 4வது பொசிஷன்ல கதிர் இருப்பாரு. அப்போ மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள்.
ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, தினேஷ் வந்து இடது பக்கத்துல இருந்து 12வது பொசிஷன்ல இருப்பாரு, 12வது பொசிஷன். அதுக்கப்புறமா கதிர் வந்து வலது பக்கம் இறுதியில இருந்து 22வது பொசிஷன் இருப்பாரு. அதே சமயம் தினேஷோட வலது பக்கத்துல இருந்து 4வது பொசிஷன் இருப்பாரு சொல்றாங்க. அப்போ மொத்தம் வரிசை எத்தனை பேர் இருப்பாங்க பார்த்தா, இங்க 12 பேர் இருக்காங்களா, இங்க 22 இருக்கா, இங்க வந்து கதிர் 4வது பொசிஷன் இருக்கிறாங்க. நடுவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, 3 பேர் இருக்காங்க. அப்போ 3ஆ, அப்போ 12 + 3 + 22 எல்லாத்தையும் ஆட் பண்ணோமா, 25 + 12 37. மொத்தம் அந்த வரிசையில் 37 பேர் இருப்பாங்க. இங்க வந்து 12வது பொசிஷன்ல தினேஷ் இருக்காரு, இந்த பக்கம் 22வது பொசிஷன்ல கதிர் இருக்காரு. அதே சமயம் தினேஷ் கிட்ட இருந்து வலது பக்கத்துல 4வது பொசிஷன் இருக்காரு. அப்போ தினேஷ்க்கும் கதிர் நடுவுல 3 பேர் இருக்காங்க. அப்போ 12 + 3 + 22 = 37. இதுதான் ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 63வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் எது 80,000க்கு சமமானது அப்படின்னு கேட்கறாங்க. கீழ்கண்டவற்றில் எது 80,000க்கு சமமானதுன்னு கேட்கறாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். நம்ம எந்த அளவுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணி பார்க்கறோம், அதுல இருந்தா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் போது இதுல ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஏ வந்து 2³ × 10⁵, பி வந்து 2² × 20⁴, சி வந்து 2³ ² × 10⁴, டி வந்து என்ன வருது 0.2³ × 10⁷. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இது 0.2 வந்து 3 டைம் போட்டு மல்டிப்ளை பண்ணணும், 10.7 வந்து 10 டைம் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதை வந்து சால்வ் பண்ணி பாருங்க. நம்ம எந்த அளவுக்கு குயிக்கா வந்து மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம், அதை வச்சு நம்ம ஆன்சர் வந்து குயிக்கா கண்டுபிடிச்ச முடியும். ஓகேங்களா. ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 64வது கொஸ்டின். காலையில் ஒரு மிகச்சரியான கடிகாரம் 9 மணி என காட்டுகிறது. மதியம் 1 மணி என அந்த கடிகாரம் காட்ட சிறிய முள் எவ்வளவு கோணங்கள் நகர வேண்டும் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு கடிகாரம் வரைஞ்சிக்கலாம். பாயிண்ட் 12 6 3 9. இங்க நடுவில் 10 11 இருக்கும், 1 2 இருக்கும், 4 5 7 8. ரெண்டாவது ஒரு கடிகாரம் வரைஞ்சிக்கலாம். 12 6 3 9 10 11 1 2 4 5 7 8. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, 9 மணி காட்டுது. காலையில 9 மணிக்கு எப்படி இருக்கும், சின்ன முள் இருக்கும், பெரிய முள் 12 கிட்ட இருக்குமா, சரியா 9 மணி காட்டுதான். மதியம் 1 மணி வந்து காட்டுதுன்னு சொல்றாங்க. அப்ப சிறிய முள் 1 கிட்ட இருக்கும், பெரிய முள் 12 கிட்ட இருக்குமா. இப்போ வந்து இந்த 1 மணின்னு காட்டுறதாக அந்த சிறிய முள் வந்து எவ்வளவு கோணங்கள் நகர்ந்திருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேங்களா. ஸோ காலையில் 9 மணின்னு பார்க்கும்போது எப்படி தெரியுது, இது 90 டிகிரியா, 12க்கும் 1க்கும் நடுவில் 30 டிகிரி, 1க்கும் 2க்கும் இடையில 30 டிகிரி, 2க்கும் 3க்கும் இடையில 30 டிகிரி. இப்போ வந்து 30 + 30 + 30 90 டிகிரியா. அப்போ 1 மணிக்கு நகர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா 1 மணி நகர்ந்தா இங்க இருக்குதா, அப்போ 30 30 30 இங்க ஒரு 30 இருக்குது. அப்போ 4 30 இருக்குது. அப்ப என்ன ஆன்சர் வரும், 120 டிகிரி நகர்ந்திருக்கும். இந்த சிறிய முள் வந்து 120 டிகிரி நகர்ந்திருக்கும். ஓகேங்களா. இந்த 5 நிமிஷங்கிறது 30 டிகிரி சமம். ஓகேங்களா. டிகிரியில பார்த்தோம்னா அப்போ இங்க 90 டிகிரி இருக்கு, இங்க 1 கிட்ட வரும்போது எக்ஸ்ட்ரா 30 டிகிரி வரும். அப்போ 120 டிகிரி நகர்ந்திருக்கும் சிறிய முள். ஓகேங்களா. இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 65வது கொஸ்டின். ஒரே நேரத்தில் இரு பகடைகள் உருட்டப்படுகின்றன. பகடையில் 2 முகங்களிலும் ஒரே எண்ணாக இருக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்கறாங்க. 2 பகடைனாவே நம்ம எழுதிக்குவோமா, 1,1 1,2 1,3 1,4 அது மாதிரி 2 3 4 5 6 வந்து எழுதிடுவோம். அப்போ மொத்தம் எத்தனை நிகழ்வு கிடைக்கும், 36 நிகழ்வு கிடைக்கும். கூட்டி பாருங்க 36 வரும். இங்க என்ன கேட்கறாங்கன்னா, பகடையில் 2 முகங்களிலும் ஒரே எண்ணாக இருக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. பகடையின் 2 முகங்களிலும் ஒரே எண் எப்படி இருக்கும், 1,1 2,2 3,3 4,4 5,5 6,6. மொத்தம் எத்தனை வருது, 1 2 3 4 5 6. அப்போ மொத்த நிகழ்வுகள் 36. பகடையில் 2 முகங்களிலும் ஒரே எண்ணா 6 நிகழ்வு கிடைக்குது. அப்போ நிகழ்தகவு கண்டுபிடிச்சிடலாமா, 6 / 36 1 1 1 6 6 36. அப்போ 1 / 6. ஆன்சர் வந்து இதுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 66வது கொஸ்டின். ஏ மற்றும் பி சேர்ந்து ஒரு வேலையை 30 நாட்கள் செய்வாங்க. பி மட்டும் வேலையை 40 நாட்கள் செய்வாங்க. ஏ அந்த வேலையை எத்தனை நாள் செய்வாங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஆல்ரெடி இதே மாடல்ல ஒரு சம் பார்த்துருக்கோம் இந்த டெஸ்ட்ல. சேம் மெத்தட் தான். ஓகேங்களா. ஏ பி ரெண்டும் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்க, 30 நாள் முடிப்பாங்க. பி மட்டும் அந்த வேலையை 40 நாள் முடிப்பாங்க. அப்போ ஏ வந்து எத்தனை நாள் முடிப்பாங்க தனியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா இருக்கா, 1/a + b = 1/a + 1/b. 1/a + b 30, 1/a தெரியாது, பிக்கு வந்து 40. இப்போ நம்பர் சவர் கொண்டு போகலாமா, 1/30 - 1/40 = 1/a. இப்போ வந்து 30க்கு 40க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா, 30 40 இது வந்து 10 அடிக்கலாமா, 3 4 இது வந்து 2ஆல போடலாமா, 3 2 மறுபடியும் 2ஆல 3 1
இது 3ஆல 1 1. இப்போ 10 × 2 × 2 × 3. இப்போ 12 20. 20 40. 40 × 3 120. எல்சிஎம் வந்து 120. அப்போ 120 கீழே போட்டுக்கிறோம். 30 வந்து எதால மல்டிப்ளை பண்ணா 120 வரும்? 4ஆல. அப்போ மேலேயும் 4ஆல பிரிக்கலாமா? 4 மைனஸ் இங்க வந்து 40 இருக்கு. இதை வந்து எந்த நம்பரால பிரிக்கணும்னா 120 வரும்? 3ஆலயா? அப்போ மேலேயும் 3ஆல பிரிக்கலாமா? அப்போ 3 ஈக்குவல் டு 1/a. 4ல 3 போச்சுன்னா 1 120 ஈக்குவல் டு 1/a. இப்போ என்ன கேட்குறாங்க? ஏ வந்து எத்தனை நாள் செய்வான்னு கேட்குறாங்க. ஏ வந்து 120 நாளா செய்வாங்க. ஏ ஈக்குவல் டு 120 நாட்கள் அந்த வேலையை முடிப்பாங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 67வது கொஸ்டின். 4 9 25 121 169 289 361. ஓகேங்களா? இந்த விடுபட்ட எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. இதை பார்த்தவனுக்கு தெரியும் ஸ்கொயர் பண்ணிட்டாங்கன்ட்டு. இப்போ 2 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, இங்கே 3 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, இங்கே 5 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து 11 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, இங்கே 13 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் இங்கே வந்து 17 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் இங்கே வந்து 19 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. இங்கே 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர், இங்கே 11 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் 17 ஸ்கொயர் 19 ஸ்கொயர் வருது. இங்கே 2 3 5 11 13 17 19 வந்து பகா எண்கள். பகா எண்கள் வந்து 1 அதுக்கப்புறமா தன்னோட எண்ணால் மட்டும் தான் வகுப்படும், வேற எந்த நாளையும் வகுப்படாதான். அப்போ இங்க 2 3 5 11 13 17 19 எல்லாமே பகா எண்கள். இப்போ நடுவுல எந்த பகா எண்கள் வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். 7 ஸ்கொயர். ஏன்னா 7 ஒரு பகா எண் தான். அப்போ விடுபட்ட எண் வந்து 7 ஸ்கொயர்னா 49. ஆன்சர் வந்து 49. இந்த தொடர் நல்லா பாருங்க. 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் 17 ஸ்கொயர் 19 ஸ்கொயர் எல்லாமே பகா எண்கள். அப்போ இந்த நடுவில் என்ன பகா எண்கள் வரும்? 7 மட்டும் தான் வரும். அது ஸ்கொயர் பண்ணோம்னா 7 49. ஆன்சர் வந்து 49. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து வரும் படத்தை காண்புன்னு கேட்குறாங்க. டயக்ராம் வந்து தெளிவாக பாருங்க. இங்கே 3 சர்க்கிள் இருக்கு. 3 சர்க்கிள் கொடுத்துட்டாங்களா? இங்க வந்து ஒரு செவ்வகம் கொடுத்துருக்காங்க. அடுத்த டயக்ராம் பாருங்க. அந்த சர்க்கிள் இருக்கிற இடத்துல செவ்வகம் வந்துருச்சு, 3 செவ்வகம் வந்துருச்சு. இந்த செவ்வகம் இந்த இடத்துல வந்து சர்க்கிள் வந்துருச்சு. அப்படி இடம் மாறிடுச்சா? இங்க செவ்வகம் இருக்கு, 3 சர்க்கிள் இருக்குது. இந்த இடத்துல வந்து 3 செவ்வகம் இருக்குது, ஒரு சர்க்கிள் இருக்குது. இடம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க என்ன வருது? 3 கோடு இருக்கு, ஒரு முக்கோணம் இருக்கு. இப்ப இடத்த வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாமா? அப்ப இங்க வந்து 3 முக்கோணம் வரும், ஒரே ஒரு கோடு வரும். ஆப்ஷன் ஏவா? ரொம்ப சிம்பிள். இது வந்து கண்டுபிடிச்சாவே போதும். இங்க 3 சர்க்கிள் இருக்கு, ஒரு செவ்வகம் இருக்கு. அடுத்த படத்துல பாருங்க, இடம் வந்து மாறிடுச்சு. சர்க்கிள் இந்த இடத்துல செவ்வகம் வந்துருச்சு, செவ்வகம் இடத்துல சர்க்கிள் வந்துருச்சு. அப்போ அதே மாதிரிதான் இங்கேயும் பண்ணணும். இங்க 3 கோடு இருக்கு, ஒரு முக்கோணம் இருக்கு. இப்போ முக்கோணம் இடத்துல கோடு போட்டுக்கணும், கோடு இடத்துல முக்கோணம் போட்டுக்கணும். இங்க 3 கோடு இருக்கு, 3 முக்கோணம் வந்தாச்சு. இங்க ஒரு முக்கோணம் இருக்கு, ஒரே ஒரு கோடு போட்டோம். அப்போ ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3க்கு எதிராக உள்ள எண்ணை காண்க அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? டயக்ராம் கொடுத்துறாங்க, பகடை டயக்ராம். இதுல வந்து 3க்கு ஆப்போசிட்டா எந்த நம்பர் இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. இங்க பாருங்க, 3 பகடையில 3 எண் இருக்கு அப்படின்னா 3 அப்படியே வச்சுக்கலாமா? இதுல பாருங்க, பக்கம் 2 வந்திருக்கு, இங்க 6 வந்திருக்கு. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா 6 வந்திருக்கு, 6 வந்து 4 எழுதியாச்சு, அதுக்கப்புறம் 1 வந்திருக்கு. அடுத்தது பாருங்க, 3 பக்கம் 1 இருக்கு, 1 எழுதியாச்சு, அதுக்கப்புறம் 5 இருக்கு, 5 எழுதிக்கலாம். அப்போ 3 பக்கம் 2 வந்திருக்கு, 6 வந்திருக்கு, 1 வந்திருக்கு, 5 வந்திருக்கு. எந்த நம்பர் வரல? 4 மட்டும் வரல. அப்ப 3க்கு ஆப்போசிட்டா வந்து 4 என்ற நம்பர் தான் இருக்கும். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 70வது கொஸ்டின். அடுத்து வரும் படத்தை காண்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன டயக்ராம் வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள், ஒரு முக்கோணம் இருக்கு, ஃபுல்லா ஷேர் பண்ணிருக்கு. அடுத்து வந்து ஒரு சர்க்கிள் இருக்கா? நெக்ஸ்ட் படத்தை பாருங்க, அந்த சர்க்கிள் இருக்கு, அதை வந்து அந்த ட்ரையாங்கிள், ஷேட் பண்ண ட்ரையாங்கிள் வந்து தலைகீழா வரைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த சர்க்கிள் அப்படியே வச்சுக்கிறாங்க, இந்த ட்ரையாங்கிளை வந்து தலைகீழா அப்படி வச்சிருக்காங்க. அப்போ இங்க ஒரு ஏரோ மார்க், அது ஒரு ஸ்கொயர் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? அந்த ஸ்கொயரை அப்படியே வச்சுக்குவோம். இங்க ட்ரையாங்கிளை வந்து தலைகீழ எழுதிட்டாங்களா, அதே மாதிரி இதை வந்து இங்க தலைகீழா வரையணும். இதுதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். இந்த டயக்ராம்ல இருந்து இந்த டயக்ராம் எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சாவே இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான். டெஸ்ட் ஃபோருக்கான சைக்காலஜி எக்ஸ்பிளைன் பார்த்துட்டோம். இதுல வந்து எந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்ல மெசேஜ் பண்ணுங்க, நாங்கள் சால்வ் பண்றோம். தேங்க்யூ.